இந்த விடயத்தில் பச்சை பொய்ய கூறுகிறார்கள் என்று சொல்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், இது கவர்மெண்ட் நிப்பாட்டியில் எங்கள் தலைவர் தான் எஃப்ஐக்கு ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 2ஆம் மாதம் அளவில் அவர் தொழிலுக்கு இறக்கிட்டார். நீண்ட எனக்கு வந்து கொடுப்பனவில் வந்து இந்த மானியம் எண்ணெய் மானியத்தில் வந்து அவர் எனக்கு தரவில்லை, 5 போட்டுக்கு தரையில்லை. நீங்கள் வார ரோட்டில் ஒரு கட்டணம் ஒன்று கிடக்கு, பெரிய கட்டடம். அந்த கட்டணம் வந்து முதல்ல எங்களை சங்கத்துக்கு தான் கட்டினார். ஆர்டிஎஸ் சபேந்திரன் அம்பாள் கடத்தல சங்கத்தில் அங்கத்தவராக இருக்குது. எனக்கு வந்து கொடுப்பனவில் வந்து இந்த மானியம் எண்ணெய் மானியத்தில் வந்து அவர் எனக்கு தரவில்லை, 5 போட்டுக்கு தரையில்லை. என்னோட பொண்ணு 5 போட்டுக்கும் தரவில்லை. இவர் எனக்கு வந்து விஷமத்தனம் செய்கிறாரு. இது 2009 இருந்து இது நடக்குது. நிசா பூசல் சொல்லிட்டு எனக்கு தெரியல. யார் விஷமத்தனம் செய்கிறது? யார் விஷமத்தனம் செய்கிறது? தலைவர் என்ன சொல்றாரு அவர்? அவர் இப்படி சங்க கூட்டத்தில் எதிர்த்து கதைச்சா தப்புன்னு அவையே இதாக்குறது. இப்போ அந்த ஒரு கூட்டத்தில் எதிர்த்து கதைச்சதால தான் இவர் எங்களை வந்து இதாக்கினது, நிப்பாட்டினது. என்ன மானியம் இல்லாமல் இது சம்பந்தமாக நீங்கள் ஒருவருக்கும் அறிவிக்க இல்லையா? இல்லை இல்லை, இன்றைக்கு தான் உண்ணாவிரதம் இருக்க முடியும். உங்களுக்கு எஃப்ஐ இருக்குது தானே? எஃப்ஐ நீங்கள் அறிவிக்க இல்லையா? இல்லை இல்லை, இவர்கிட்ட போய் நாங்கள் இதை பற்றி உழப்பாடு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன பேருன்னு சொல்ல தலைவர் தான் இதை நிப்பாட்டி இருக்குன்னு சொன்னார். தலைவர் நிப்பாட்டினா தரையிலான்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்ன கோரிக்கை நீங்கள் முன் வச்சு இந்த முன்னெடுத்தீங்க? முதலாவது கோரிக்கை வந்து மானியம் பிரச்சனை, எண்ணெய் பிரச்சனை. 2வது பிரச்சனை வந்து இந்த கடந்த கால பிரச்சனை உண்டு, கொடுப்பனவு பிரச்சனை. அதை இன்னொரு நிவர்த்தி செய்யலை. என்ன கொடுப்பனவு? நிசா பூஜல் கொடுப்பனவு. அது எனக்கு இன்று வரையும் ஒரு முடிவெடுக்கல. அதுக்கு என்ன சொல்றாரு? இன்று வரையும் இல்லை, முடிவில்லை. மற்றது என்ன பிரச்சனை? மற்றது வந்து இதில் நீங்கள் வார ரோட்டில் ஒரு கட்டணம் ஒன்று கிடக்கு, பெரிய கட்டடம். அந்த கட்டணம் வந்து முதல்ல எங்களை சங்கத்துக்கு தான் கிடந்தது. இவர் வந்து அதை பிசிக்கு கொடுத்துட்டார். இப்போ எங்களுக்கு அதை மீட்டு தரும்படி கேட்டுருந்தேன். தன்னிச்சையாக கொடுத்தா இல்லை சங்கத்தை முடிவெடுத்து கொடுத்தா? ஒரு இதுவும் இல்லை, ஒரு கூட்டம் போட்டு அவர் கூடம் போட. என்ன அடிப்படையில் கொடுத்த குத்தகைக்கா? இல்லை இல்லை, அவங்களே எடுத்து போட்டாங்க. பிசியே தங்களோட கைவசப்படுத்தியாச்சு. இப்போ எங்களுக்கு மீண்டு தர சொல்லி சொல்லுவோம். வேறு என்ன கோரிக்கை நடிக்கிறது? 3 கோரிக்கை தான். இது வந்து எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? காலம் 8 காலுக்கு. என்ன முடிவில் இருக்கிறீங்க இப்போ? பிரதேச வந்து நாங்கள் எல்லாம் செய்து தரோம்னு சொல்லி உத்தரவாதம் பிரதேச செயலாளர் வந்து சொல்லி இதை நான் நிவர்த்தி செய்து தரணும்னு சொல்லி போட்டு போயிடும். எப்போ நிவர்த்தி செய்து? திங்கட்கிழமையில. அப்படி நிவர்த்தி செய்த அடுத்த காலத்து வேணா உண்ணாது. இது தொடரும். கடத்தல் சங்கத்தில் தொழில் செய்கிறீங்க உறுப்பினரா? 2002 அது கிளம்பி திரும்பி வந்து 2002 நீங்கள் செய்கிறீங்க? 87ஆம் ஆண்டுலேருந்து தொழில் செய்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு போய் வந்தேன். நான் லண்டன் புராணத்துலாம் போய் வந்தேன். நான் அங்கே டிபோர்ட் பண்ணியிருந்தாலும் அங்கே வந்தேன். நான் திரும்ப வந்து 2002 தான் 2003 தொழில் செய்கிறேன். உங்களுக்கு இப்போ மண்ணெண்ணெய் நிப்பாட்டியதுக்கு உங்களுக்கு வெளிநாட்டு நிதி உதவிகள் அப்படியே வேறு ஏதாவது நிப்பாட்டி கிடக்கும்? அப்போ என்னதுக்கான நிப்பாட்டப்பட்டது? இது உங்கள்கிட்ட மண்ணெண்ணெய் மானியம் இது எங்களை போட்டு ஓடையில்னு சொல்லி ரிப்பேர் நடக்குது. அப்போ ஓடையில் அதுக்கா மற்ற வெள்ளம் ஓடுது. அந்த 4 வெள்ளம் ஓடுது, எந்த வெள்ளம் ஓடுது தான் ரிப்பேர் நடக்குது. ரிப்பேரில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து மணி நிப்பாட்டிக்கிறாங்க. 4 பேர் 5 அப்படி சட்டம் இருக்கிறதா? இப்போ போட் ஓடவில்லைன்னா நிப்பாட்டுறது இல்லை. அப்போ யாருங்க இது உங்களுக்கு நிப்பாட்டினது? கவர்மெண்டா? கவர்மெண்ட் நிப்பாட்டிட்டு எங்களோட தலைவர் தான் எஃப்ஐக்கு ஆரம்பிக்குது. தலைவருக்கு இந்த அதிகாரம் இருக்குது நிப்பாட்டுறதுக்கு? இல்லை இல்லை, இப்போ தன்னிச்சையாக தான் முடிவெடுத்து. அப்போ அங்கே இருக்க உங்களோட செயலாளர் பொருளாதாரத்தோடையும் இது கலந்துரையாடப்படையில கதைக்கல ஐயா? உங்களுக்கும் இது சம்மந்தம் இந்த ஒரு அறிவித்தலும் தெரியல? இல்லை, அறிவித்த தராமல் தான் தாங்களாக போய் முடிவெடுத்திருக்கீங்க. உங்களுக்கு மட்டும்தானே இல்லை வேறு யாருக்கும் இதே மாதிரி நடந்திருக்கேன்? 5 பேருக்கு நடந்திருக்கு. அப்போ அவையில் இது சம்மந்தமாக கதைச்சவையில் அவரோட இதில் வந்து காய்ச்சவை தெரியாதானே? அன்றைக்கு தான் நாங்கள் ஒன்று கூடினோம். அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு தலைவர் இடைஞ்சலாக இருக்கிறாரா, இல்லாட்டி உங்களுக்கு தொழில் வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறாரா? எங்களுக்கு இந்த கூட்டம்படியை வந்து நாங்கள் எதிர்த்து காய்ச்சோம்னு சொன்னால் அதை சாதிக்கிறோம். அதுக்காக இதில் உங்களை பழிவாங்கல் நடக்கும்.
அப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாருக்காண்டி தான் இதில் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க? எல்லா தொழிலாளர் தான் நான் தனியாக எனக்காக இருக்கு. ஓகே. அப்போ எத்தனை மணிலேருந்து இதில் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க? 8 காலில் இருந்து 8 ஆறுலேருந்து உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. இது சம்பந்தம் உங்களோட வந்து தலைவர் காய்ச்சவரா? இது வரைக்கும் வந்து கதைக்கல. அவர் எஃப்ஐஓட வந்து சொன்னது இப்படி சொல்ல அவர் சொன்னது தான் இல்லை எஃப்ஐ தான் சொன்னது. தலைவர் தான் எங்களுக்கு கடிதம் சொன்னது. நிப்பாடி இவ்வளோ பேரையும் நிப்பாடி சொல்லி. அப்போ நீங்கள் இது சம்மந்தமாக வேறு யாருக்கும் கடிதம் கூட அனுப்பினீங்களா? இல்லை. ஏன் அனுப்பலை? அப்போ அனுப்பிடலாம். கச்சேரிக்கு அனுப்பி பார்த்துருக்கலாமே. இல்லை, நான் முதல் இல்லாத அனுப்பி பார்த்தான் தம்பி, எந்த பதிலும் இல்லை. பிறகு நாங்கள் என்னது கலைவான் அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து ஒரு அதிகாரிகண்டா முடிவெடுக்கணும். இது எங்களுக்கு முடிவே தெரியல. கடந்த காலம் எங்கேயெல்லாம் போய் வந்தேன் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு நான் அலையிறதை விட்டுட்டேன். இப்போ நிசா நடந்து கிட்டத்தட்ட இப்போ 16 வருஷம் உங்களுக்கு அந்த அதுக்கண்டு ஒதுக்கப்பட்ட நிதி கிடைக்காம இருக்கு. என்னத்துக்காக எது வருஷமா நீங்கள் போராடி கொண்டு இருக்கீங்களா? 1,20,000 ரூபா கொடுப்பனோ கொடுத்தவங்க. எனக்கண்டையில் 3 பேருக்கு கொடுக்கடையில் அந்த 3 பேருக்கும் கொடுக்கல. அந்த பொருள் எதுவும் இல்லை. அதுதான் உங்களை கேட்கணும். சரி, இப்போ அப்போ உங்களோட ஒன்றாவதை நிப்பாட்டுறீங்க? நிப்பாட்டி இவே கோரிக்கை திங்கட்கிழமையில முடிவு தாரண்டவை சரியாக விட்டால் திங்கள் செவ்வாயிலிருந்து தொடரப்படும். உங்களோட கோரிக்கை விண்ணப்ப படிவம் உங்கள்கிட்ட இருக்கா கையில்? உங்களோட விண்ணப்ப படிவம் இருக்கா? அதோடு சேர்ந்ததான் பிரேசாவை உங்களுக்கு இப்போ அந்த லெட்டர் உங்கள்கிட்ட இருக்கோம். பிரேசாவை அந்த லெட்டர் இது யார் அந்த லெட்டர்? தாங்கள் இது இல்லையோ? ஃப்ராங்க் அடிக்கணும் போட்டினோம். ஃப்ராங்க் அடிக்காம போடணும். இங்கே இல்லை கொண்டு இருக்கானே. பாருங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைச்சு வந்து உங்களோட கடத்தொழில் சங்கத்தின் உறுப்பினர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்போ இது சம்பந்தமாக இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பேர் ராஜச்சந்திரன். நான் அம்பாள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர். இன்றைக்கு இங்கே கடற்கரையில் காலமையில் இருந்து கடத்தொழில் பரிசோதருடைய வருகை எதிர்பார்த்த தொழிலாளர்கள் 10 மணி 9:30 மணி அளவில் தாங்கள் எஃப்ஐயும் வரையில் தாங்கள் உண்ணாவிரதம் இருக்கப்போகிறோம் என்று தவேந்திரன் என்பவர் எனக்கு நேரடியாக தெரியப்படுத்தினார். அவர் தான் அதில் எழுதப்பட்ட வாசகத்தையும் எனக்கு காண்பித்தார். அப்போ நான் அந்த வாசகத்தை பார்க்கும்போது அதில் எதிர்மாறான கருத்துக்கள் தான் அதில் குறிக்கப்பட்டிருந்தது. அப்போ அதில் சொன்னான், அவர் வராதது எனக்கு சரியான கோபம்தான். கடத்தொழில் பிரசாதர் மீனவரை சந்திக்க எனக்கு சொல்லி வராதது சரியான கோபம். ஆனால் இந்த வாசகங்கள் இருக்கிறது பொருத்தமற்றதுகளாக இருக்கிறது நாங்கள் இவருக்கு தெளிவடுத்தி சொல்லி போட்டு போனார். மிக முக்கியமான இந்த விடயம் முதலாவது அவர் அதில் போட்டிருந்தது மண்ணெண்ணெய் மானியம் என்ற விடயம். மண்ணெண்ணெய் மானியம் வந்து மண்ணெண்ணெய் மானியம் வந்து கடற்தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கு வழங்க சொல்லித்தான் கடற்தொழில் பரிசோதகர்களால் தெரியப்படுத்தப்பட்டது. இதற்கு முன்னம் எங்களுடைய படங்கள் அனைத்தும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு செய்யப்பட்டதனுடைய நிலையில் ஒரு நாள் இரவு எங்களுடைய கடற்தொழில் பரிசோதகர் எண்ணெய் மானியம் பில் போட்டு வேண்டியந்தவர்களுடைய பில்லுகள் சேர்த்து தான் வவுச்சர் போட்டு அனுப்பி காசு வங்கிக்கு போட்டவர்கள். ஆனால் அதுக்கு ஒரு காலகட்டத்தில், அதாவது இந்த தை மாதத்திலிருந்து வங்கியில் நேரடியாக 9,000 ரூபா வழங்கப்படுவதாக ஒரு மீனவருக்கும் தெரியப்படுத்தி அந்த எத்தனை மீனவர்கள் தொழிலுக்கு போகிறார்கள், எத்தனை பேர் போகாமல் இருக்கணும் என்று கேட்கப்பட்டதுக்கு என்னுடைய கடற்கரையில் எல்லா போட்டுகளும் போகிறது. அதில் 4 அல்லது 5 போட்டு
தொழிலுக்கு இறக்குறையில்லை. அப்போ அந்த 5 படகும் உரிய பேரை அவர் கேட்டவர். அதன்படி நான் ஒரு கடத்தொழில் பேசுவோர் கேட்கும்போது நான் சொல்லப்பட்டது இன்னாருடைய படகுகள் கடலில் இறங்கப்படவில்லை என்று. அப்போ அந்த 5 படகிலும் பொன்னம்பலம் கிருஷ்ணகுமார் என்றவருடைய படகு தொழிலுக்கு இறக்கப்பட்டது. அவர் என்ன வழியில் சந்தித்து தாங்கள் தொழிலுக்கு இறக்கிவிட்டோம், எங்களுக்கு என்ன மானியம் கிடைக்குமோன்று கேட்டதுக்கு அமைவாக நான் இவை எஃப்ஐட்டு வங்கி புத்தகத்தையும் கொண்டே கொடுத்து அவரோட கதை என்று சொல்ல அவர் எங்களோட சங்கத்துக்கும் நான் தொழில் தொடங்கிவிட்டேன் என்ற ஒரு கடிதமும் தந்து எஃப்ஐக்கும் ஒரு கடிதம் தந்து கொடுத்து வங்கியினுடைய புத்தகத்தையும் கொண்டே கொடுத்து அவர் பதிவு செய்யப்பட்டு அவர் பதிஞ்சிட்டார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதே போல் அதுக்கு பிற்பாடு பத்மேந்திர ஆண்டவரும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 2ஆம் மாதம் அளவில் அவர் தொழிலுக்கு இறக்கிட்டார். நீண்ட காலமாக ஒரு 2 வருஷமாக தொழிலுக்கு போகாமல் இருந்த அவர் இப்போ கடந்த 2ஆம் மாதம் தொழிலுக்கு இறக்கியிருக்கிறார். ஆனால் எனக்கு எந்த விதமான தகவலையும் அவர் தெரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு இந்திய காலகட்டத்தில் ஒரு அரசாங்கத்தின் நிதியை அந்த பொய்யாக எடுத்து கொடுக்கக்கூடாது என்றதும் இருக்குது. அதை விட இங்கே தொழிலாளர்கள் ஒருவர் முரண்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால நான் உண்மையான விசுவாசமாக அதில் பொய் சொல்லி நான் அவைக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய சூழலை அவையென்ற பக்கங்களால் உருவாக்கப்படாததில் நான் தனித்துவமாக சரியாக செய்யப்பட வேண்டும் என்ற வகையில் எத்தனை பேர் கடலில் போட்டுகள் மரங்களில் ஓடினோம் அவையுடைய பெயரை பதிய சொல்லியும் இந்த 5 பேருடைய படகும் எஞ்சினும் போரையில்லைன்னு சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் நான் சொல்லப்பட்டது இயந்திரம்தான் எஞ்சினுக்குத்தான் மண்ணெண்ணெய் தேவை. ஆகவே போட்டு சில நேரம் உடைஞ்சிருந்தால் அந்த தன்னுடைய அடுத்த கட்டுமரத்தில் பூட்டி சின்ன தொழில்களுக்கு போய் தங்களுடைய வருமானத்தை வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொள்ளணும். ஆனபடியாலே அவர்களுக்கு போடலாம் ஐயான்னு சொல்ல சரி இந்த 5க்கு முறையில் தானே வெட்டவையெல்லாம் ஓடணும் தானே என்றது சொல்லதுக்கு அமைவாகத்தான் நான் அதை செய்து கொடுத்தேன். அதன்படி தான் இப்போ தவேந்திரன் என்றவர் காலமும் உண்ணாவிரதம் இருக்க தனக்கு போட இல்லையன்று. அதை விட நான் வேறு விதமான வித்தியாசமாக என்னுடைய தொழிலாளர்களை பார்க்கல. நான் நீண்ட காலமாக இந்த சங்கத்தினுடைய பல செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு இந்த சங்கத்தினுடைய எங்களுடைய பிரதேசத்தின் சங்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் என்னுடைய முழுமையான நோக்கம். அந்த விஷயத்தில் இந்த சங்க நடவடிக்கை சம்பந்தமாக கடற்தொழில் பகுதி கூட்டுறவு திணைக்களம் கணக்கு வழக்குகள் அந்த மாதிரியாக பெரிய அளவிலான ஒரு செயல்பாடாக யாழ் மாவட்டத்தில் முதன்மையான ஒரு சங்கமாக செயல்பட்டு வருவது ஒரு குறிப்பிடத்தக்கது. இது நான் சொல்லாமல் நீங்கள் எங்களுடைய கடற்தொழில் சகோதரரையோ அல்லது கூட்டுறவு திணைக்கள அதிகாரியிடம் கேட்டால் அவர்கள் யாழ் மாவட்டத்தில் இவகமாக இயங்குகிற சங்கம் எதென்று கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள். அதை விடுத்து சில பேர் தங்களோட குறைபாடுகளை வைத்துக்கொண்டு தங்களோட நிவாரணப் பொருட்களை எடுக்க முடியாத சூழல்களை ஏற்படுத்தின காரணத்தினால் சில பேருக்கு சில பொருட்கள் வழங்க முடியாத சூழலும் இருக்கின்றது. அது நிர்வாக கூட்டங்களிலும் பொதுச்சபை கூட்டங்களிலும் எடுக்கப்பட்டிருக்கலாம். அதன்படி கொடுக்காமையும் விட்டிருக்கலாம். நிசா புயல் கொடுப்பனவு காலத்தில் அது நான் நினைக்கிறேன் நிசா புயல் 2008ஆம் ஆண்டோ இன்னும் வந்திருக்குமென்று நினைக்கிறேன். எனக்கு ஆண்டு ஞாபகம் இல்லை. அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன காரணத்துக்காக அல்லது அவர் பாதிக்கப்படையில் என்ற காரணத்துக்காகவோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் நிசா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. அவருக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்றதை பற்றி நாங்கள் எங்களுடைய நிர்வாக பேரேட்டின்படி தான் பார்த்து சொல்லலாம். சங்கத்தின் கட்டட சம்பந்தமாக சங்கத்தினுடைய எனக்கு சிரிப்பாகவே இந்த விடயத்தில் இருக்கிறது. சங்கத்தினுடைய கட்டடம் எடுக்கப்படவில்லை என்று உண்ணாவிரதம் இருக்கின்றார். இது செல்வநாயகம் ஊர்காவல்துறை ஏஜியாக இருந்த காலத்தில் UNHCR மூலம் நான் அப்போ தலைவராக இருக்கே இல்லை. எனக்கு இந்த சம்பவம் தெரியாது. UNHCR மீனவருக்கு ஒரு தங்குமடம் கட்டுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டது கொண்ட அமைவாக செல்வநாயகம் ஏஜிஏ ஆக இருந்த காலத்தில் உடனடியாக சாம்பலோட பகுதியில் ஒரு இடத்தை பார்த்து ஒரு கட்டிடம் போட்டு கொடுங்க என்று சொல்லப்பட்டது. இது சம்பந்தமாக எனக்கு அப்போ இந்த சங்க நடவடிக்கைகள் நிர்வாகங்களுக்குள்ள நான் இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்த இப்போ உண்ணாவிரதம் இருந்த தவேந்திரனுடைய மச்சான் நேசராஜா என்பவர் தான் அந்த இடத்துல தலைவராக இருந்து அந்த கட்டடத்தை அங்கே கட்டினவர். அவர் கட்டப்பட்ட இடம் சரியாக
மதிப்பீடு எடுத்து கட்டியிருக்கவனு நான் ஒரு தொகை பணம் ஒரு நிறுவனம் கொடுக்கும்போது அதை சரியாக தொழிலாளர்களுக்கு சென்றடைவதற்கு எங்கே நான் செய்விக்கணும் என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு காணின்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு தான் அவர் செய்திருக்கணும். எதேட்சமாக அவர் செய்திருக்கணும். அந்த நேரத்தில் இங்கே உள்ளுக்கு நேவி கடற்கரைக்கு வர்றதுக்கு விடமாட்டது, பாஸ் எடுத்து வர வேணும். ஆகவே அவர்கள் அங்கே கட்டிவிட்டார்கள். அந்த கட்டிடத்தினுடைய காணி பிரதேச சபையுடைய காணி. அந்த பிரதேச சபை இன்றைக்கு எங்களுடைய நான் தலைவராக வந்த பிற்பாடு பல தடவைகள் கச்சேரி GA மட்டத்தில் கூட எங்களுக்கெண்ட கட்டிடம் என்று வாதாடியும் அது நிலத்தில் கட்டப்பட்டதால் அதனுடைய வாடை தான் நீங்கள் பாவிக்கிறதாக இருந்தால் வாடை தான் தரப்படுமே தவிர உங்களுக்கு சொந்தமாக தரப்பட மாட்டாது என்று உறுதியாக முடிவெடுக்கப்பட்டது. அப்போ இதுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்புகளும் அல்ல. இந்த இந்திய சந்தர்ப்பத்தில் மண்ணெண்ணெய் கிடைக்காததுக்காக தலைவர் என்ற வகையில் என் மீது பழைய தேவையற்ற வார்த்தைகளையும் அல்லது தேவையற்ற செயற்பாடுகளையும் முனைந்து என்னுடைய செயற்பாட்டை முடக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் அந்த நோக்கமாக எனக்கு தென்படுகிறது. நான் இதுவரை காலம் சரியான முறையில் என்னுடைய தொழிலாளர்களுக்கு சரியாக தான் செய்திருக்கேன். அந்த அறிந்து கொண்ட சரியான தொழிலாளர்களுக்கு அதில் மனத்தில் தயக்கம் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். என்னால் எங்கே இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமோ அங்கே இருந்து பெற்றுக்கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். ஆகவே இது அவரவர்களுடைய இதில் குறிப்பிட்ட ஒரு 7-6 பேருடைய தன்னிச்சையான தங்களுடைய செயற்பாடுகளுக்கு பொது விடயத்தில் அமையப்படையில் என்ற காரணத்துக்காகவே இந்த விடயத்தை அவர்கள் என் மீது பழி சுமத்தி என்னுடைய நிர்வாகத்தையும் பழி சுமத்துகிறாகத்தான் நான் கருதி கொள்கின்றேன். கூட்டத்தில் வந்து உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டதெல்லாம் நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த விடயத்தில் பச்சை பொய்ய கூறுகிறார்கள் என்று சொல்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் இதில் உண்ணாவிரதம் இருக்கிற தபேந்திரனுக்கு குறுகிய காலத்தில் டக்ளஸ் தேவானந்தாவால் கொடுக்கப்பட்ட விலை ஒரு நிவாரண சீனாவின் விலை 6 விலை தபேந்திரன் அவர்களுக்கும் நான் இந்த போட் பதிவுள்ள அனைத்து பேரையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் அது கொடுத்திருக்கிறேன் 6 விலை. அதே போல் நீண்ட காலமாக இவரை போல நீண்ட காலமாக தொழில் செய்யாமல் இருக்கிற பத்மேந்திரா என்பவருடைய பதிவையும் நான் கொடுக்கப்பட வேணும். அவரும் ஒரு தொழிலாளி தான், ஒரு சிறுகை தொழில் செய்கிறார் என்ற மனநிலையில் அவர் சிறுகை தொழில் செய்வார். இந்த வலையை எடுத்து எதுவும் வெட்டி கட்டி வலை செய்வார் என்ற நோக்கத்தோடு அவரை வீட்டை கூப்பிட்டு ஐசியை கொண்டு வாண்டு பதியும் போது அவர் கேட்டது இதால் தனக்கு எதுவும் பிரச்சனை வருமோண்டு என்னை கேட்டவர். அப்போ நான் சொன்னான், பிரச்சனை வந்தால் தலைவர் நான் தான், நீ போய் கூப்பிடும்போது போய் அங்கே நில், உனக்கு தராவிட்டால் திரும்பி வா, தந்தால் வேண்டி கொண்டு வாண்டு அவருக்கு கொடுத்திருக்கிறேன். நான் அவர்களில் கோபதாபம் ஏற்படுத்தாது வஞ்சம் தீர்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தொழில் செய்யாதவர்களுக்கு இந்த விலை நான் கொடுக்க முடியாது என்று சொல்லி நான் நிறுத்தியிருப்பேன் அல்லது இப்பைக்கு அறிவிச்சிருப்பேன். அவர்கள் ஒரு காலம் தொழிலுக்கு போகாதவர்கள் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. சகல பேருக்கும் அந்த போட் பதிவு இருக்கிறவர்களுக்கு அவருடைய பதிவை தர சொல்லி விலைகள் கொடுக்க போகிறோம் என்று சொன்னதுக்கு அமைவாக, அது கடத்தொழில் திணைக்கத்தால் கூறப்பட்டதுக்கு அமைவாக, அவர்களுடைய சுற்று நிறுவனத்துக்கு அமைவாகவே நான் அது கொடுத்திருக்கிறேன். அவைக்கு அவை பெற்றுக் கொண்டிருக்கிறேன்.